ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வெண்டைக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டான சூப்பரான கிறிஸ்பியான ஃப்ரை தான் செஞ்சு காட்ட போகிறோம். நார்த் இந்தியாவில் இது வெண்டைக்காய் கொட்கரைன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் முடிச்சு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் நேரத்தில் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லா வித லஞ்சுக்குமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. விதையோடவே தான் நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விதையுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கொஞ்சமா சீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமா பெருங்காயம், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா காய் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கல, காஷ்மீர் சில்லியே நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணும்னு விருப்பம்னா நீங்க சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் இதுல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மசாலாவோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே தண்ணி நிறைய சேர்த்துக்க வேண்டாம். நல்லா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் கொஞ்சமா கையில தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கையளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா திருப்பியும் சேர்த்துக்கலாம். அதிகமா தண்ணி சேர்த்துட்டா ரொம்ப அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வராது. அதனாலதான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும்னு சொல்றேன். திருப்பி கொஞ்சமா ஒரு கையளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், எங்க காய்க்கு இவ்வளவு தண்ணி போதும். வெண்டைக்காய் ஃப்ரை லெமன் சாதம், தயிர் சாதம், ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒன்றா போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு செய்யும்போது நல்லா கிறிஸ்பியா நல்லா குக் ஆகும். நல்லா திருப்பி போட்டாச்சு. எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிட்ட அப்புறம் எண்ணெயில இருந்து எடுத்துக்கணும். இப்போ இதுல எண்ணெயில இருந்து நான் எடுத்துக்கிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற வெண்டைக்காவையும் ஆயில போட்டு நல்லா கிறிஸ்பியா நல்லா கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் குறுக்குறே ரெடி. இதை நீங்க நல்லா ஆறிட்ட அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஒரு 2 days கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா எப்படி மொறு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.